அன்பினர்களே, திருகோணமலையில் ஒரு சர்ச்சைக்குரிய புத்தர் சிலை ஒன்று வைத்தது காரணமாக திருகோணமலை மாவட்டத்தில் திருகோணமலை நகரில் மிகப்பெரிய அமளி துமளி ஒன்று ஏற்பட்ட நிலையில் ஓரளவு அரசாங்கம் அதை சாதுரியமாக கையாண்ட வகையில் ஒரு அமைதி நிலைநாட்டப்பட்டதை நாம் கடந்த நவம்பர் மாதம் பார்த்திருந்தோம் இல்லையா? அது குறித்து நாம் ஏற்கனவே 3 காணொளிகள் தந்திருக்கின்றோம். இப்பொழுது திருகோணமலை புத்தர் சிலை வழக்கில் பலாங்கொட கசபை தேரர் உட்பட 4 துறவிகள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்றார். இன்று என்ன கிழமை? புதன்கிழமை. திருகோணமலை பகுதியில் புத்தர் சிலையை வைத்திருந்த சம்பவம் தொடர்பாக வணக்கத்துக்குரிய பலாங்கொட கசபை தேரர் உட்பட 4 துறவிகள் மற்றும் 5 பேர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். கடந்த ஆண்டு நவம்பர் 16ஆம் தேதி திருகோணமலையில் உள்ள கடற்கரையில் வைக்கப்பட்டிருந்த புத்தர் சிலையை அகற்ற முயற்சித்ததை தொடர்ந்து அங்கு ஒரு அமைதியின்மை ஏற்பட்டது. இருப்பினும் இந்த சம்பவம் தொடர்பாக கடலோர பாதுகாப்பு துறை காவல்துறையில் புகார் அளித்ததை தொடர்ந்து கட்டுமானம் அங்கீகரிக்கப்படவில்லை என்றும் சிலையை அகற்ற முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட போது துறவிகள் மற்றும் உள்ளூர் வாசிகள் கடும் எதிர்ப்புகளை தெரிவித்திருந்தனர். திருகோணமலை நீதவான் நீதிமன்றத்தில் விசாரிக்கப்படும் வழக்கு தொடர்பாக சம்பந்தப்பட்ட தரப்பினர் அழைக்கப்பட்டு ஜனவரி 19ஆம் தேதி வரையும் அடுத்த திங்கள் வரையும் விளக்கமறியலில் 9 நபர்கள் வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். திருகோணமலை போதிராஜ விஹாரையில் புத்தர் சிலையை வைப்பதன் மூலம் கடலோர பாதுகாப்பு சட்டங்களை மீறிய குற்றச்சாட்டின் பேரில் திருகோணமலை நீதவான் நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கின்றது. திருகோணமலை பகுதியில் புத்தர் சிலை வைக்கப்பட்டமை தொடர்பான சம்பவத்தின் அடிப்படையில் பலாங்கொட கசபை தேரர் உள்ளிட்ட 4 பிக்குகள் மற்றும் மேலும் 5 சிவில் சந்தேக நபர்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்றார்கள், ரிமாண்ட் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக பலாங்கொட கசபை தேரர் பலாங்கொல இருந்து இறக்குமதி செய்யப்பட்டிருக்காரு. சும்மா ஆள் இல்ல, அவரு பலாங்கொல இருந்து இதுக்கண்டே வந்திருக்கார் பாருங்க. கசபை தேரர் உட்பட 4 பௌத்த பிக்குகள் பிளஸ் 5 பேரை ஜனவரி 19ஆம் தேதி வரை திருகோணமலை மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் ரிமாண்ட் செய்திருக்கின்றது. திருகோணமலை போதிராஜ விஹாரை வளாகத்தில் ஒரு புத்தர் சிலை வைக்கப்பட்டது கடலோர பாதுகாப்பு சட்டங்களை மீறியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக நவம்பர் 16ஆம் தேதி கடந்த ஆண்டில் நடந்ததை தொடர்ந்து கைதுகளும் அதை தொடர்ந்து தடுப்பு காவலும் விதிக்கப்பட்டது. கட்டுமானம் அங்கீகரிக்கப்படாது என்று கூறி கடலோர பாதுகாப்பு துறை புகார் அளித்திருந்தது திருகோணமலை ஹெட் குவார்டர்ஸ் போலீஸ். துறவிகள் மற்றும் உள்ளூர் வாசிகளின் எதிர்ப்பை எதிர்கொண்டு சிலையை அகற்ற போலீசார் முயன்ற போது பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டது. சம்பந்தப்பட்ட 9 நபர்களும் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர் செய்யப்பட்டனர். இந்த விவகாரம் தொடர்பான விசாரணைகள் தொடரும் அதே வேளையில் நீதிமன்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. சிலை தற்காலிகமாக பாதுகாப்புக்காக காவல்துறையினரால் அகற்றப்பட்டு பின்னர் அந்த இடத்திற்கான இறுதி அரச ஒப்புதலுக்கு உட்பட்டு மீண்டும் அந்த இடத்தில் வைக்கப்பட்டிருந்தது. அதாவது திருப்பி அங்க வச்சுட்டாங்கல்ல. திருகோணமலையில் இந்த இடையூறு விளைவித்ததற்காக திருகோணமலை போலீசார் குற்றம் சாட்டியதால் இந்த துறவி இன்று அழைக்கப்பட்டிருந்தார். விசாரணையில் திருகோணமலையில் கடந்த வாரம் சட்டவிரோதமாக அப்போதை புத்தர் சிலை வைக்கப்பட்ட தொடர்பாக பௌத்த பிக்கு பலாங்கொட கசபா தேரிடம் போலீசார் வாக்குமூலம் அளிக்க மறுத்ததாக கூறப்பட்டதை அடுத்து கடந்த வாரம் கூப்பிட்டாங்க போலீஸ். அப்போதான் இந்த கடந்த வாரம் கூப்பிட்டா போலீஸுக்கு வரல. அடுத்து டிசம்பர் 10ஆம் தேதிக்கு முன் நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு நீதிமன்றம் இதற்கு ஒரு நோட்டீஸ் சம்மன் அழைத்து கொடுத்திருந்தது. திருகோணமலை துறைமுக காவல்துறையின் தலைமை ஹெட் குவார்டர்ஸ் இன்ஸ்பெக்டர் KDGSK சமரசிங்க நவம்பர் 16ஆம் தேதி நடந்த நிகழ்வுகளை கோடிட்டு காட்டும் ஒரு அறிக்கையை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்திருந்தார். அறிக்கையின்படி துறவி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த போது மருத்துவ அனுமதியை பெற்ற பின்னர் துறவியிடம் வாக்குமூலம் பதிவு செய்ய போலீசார் முயற்சி செய்தனர். என்றாலும் துறவிகள் சிலையை நிறுவுவதை போலீசார் தடுக்க முயன்றதால் காயமடைந்ததாக கூறப்பட்ட பின்னர் துறவி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். வீடியோ காட்சிகள் குறைந்தது ஒரு துறவியாவது ஒரு காவல் நிலையை போலீசார் அறைந்ததை காட்டுவதாகவும் ஒரு கதை இருக்கின்றது. இருப்பினும்
மருத்துவமனையில் துறவி வாக்குமூலம் அளிக்க மறுத்துவிட்டார். இது சட்டத்தின் கீழ் குற்றமாகும் என்று போலீசார் நீதிபதியிடம் எடுத்துரைத்தனர். விசாரணைகளுக்கு ஒத்துழைப்பது அனைத்து குடிமக்களின் பொறுப்பாகும் என்றும் போலீசார் மேலும் நீதிபதியிடம் தெரிவித்தனர். இந்த மாதிரியான விசாரணையில் குறிப்பாக தேசிய நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் சாத்தியம் இருப்பதாக அவர்கள் கூறியபடி விசாரணையில் உதவ மறுப்பது குறிப்பிடத்தக்க கவலையை ஏற்படுத்துவதாக அவர்கள் போலீசார் நீதிபதியிடம் வாதிட்டனர். எனவே அதிகாரிகள் துறவியை நேரில் ஆஜராக கட்டாயப்படுத்துமாறு நீதிமன்ற உத்தரவு ஒன்றை கேட்டிருந்தார்கள், ஒரு கட்டளை பிறப்பிக்குமாறு. அதன்படி டிசம்பர் 10ஆம் தேதிக்குள் பலாங்குட கசபெதர் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என்று நீதிபதி ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருந்தார். அதற்கும் அவர் வரல. மருத்துவ அனுமதி பெற்ற போதிலும் துறவி ஒத்துழைக்க மறுத்துவிட்டார் என்று போலீசார் மீண்டும் நீதிமன்றத்தில் தெரிவித்தார்கள். இது சட்டபூர்வ குற்றம் என்றும் அவர்கள் நீதிவானிடம் எடுத்துரைத்தார்கள். அதாவது நீதிவான் இவங்க இப்படி சொன்னாலும் கூட இவர் நிறைய ஒரு டூப்பு காட்டு மட்டக்களப்பில் ஒரு சண்டிகன் தேர்வு இருந்தாப்பெல்லாம் இவர் கூத்து காட்டி இருந்தார். இப்பொழுது இவங்கள் அரசு செய்யப்பட்டாலும் இப்பொழுது நீதிமன்றத்திலான சன்றாகி ரிமாண்ட் செய்யப்பட்டாலும் நாளை லீவு நாள் இல்ல 15ஆம் தேதி, அப்ப நாளைக்கு ஒன்றும் ஆகாது. அப்ப ஆக 48 மணி நேரம் கம்பி எண்ணணும். இப்பொழுது இவங்க வெள்ளிக்கிழமை மோஷன் ஒன்று போட்டாரு. இப்ப இந்த சம்பவம் சும்மா இருக்கலே. இந்த சம்பவத்தை பிற்பாடு உடனடியாக யானசார தேரனும் அந்த இடத்துக்கு வந்து கொஞ்சம் கொம்பு சீவிட்டு போனார். நான் அந்த செய்திக்குள்ள தந்திருக்கிறோம். அதன் பிற்பாடு நாமல் எம்பி துறை வந்து அவரும் கொஞ்சம் கொம்பு சீவிட்டு போனார். இது முற்றும் முழுதாக இந்த அரசுக்கு எதிராக ஒரு கிளர்ச்சி, அதாவது மக்கள் கிளர்ச்சி மீண்டும் ஒரு குட்டி ஒரு அறக்கலையை தூவமுட பார்த்த முயற்சியான இது நாம இந்த 3 காணொலிக்கும் சொல்லி இருக்கிறோம். அதாவது அரசுக்கு எதிராக இந்த புத்தர் சிலையை மையமாக வைத்து முதலாவது நகரு செஞ்சாங்க. 2வது மட்டக்களப்பில் இந்த தொல்லை திணைக்களம் ஒன்று இருக்குல்ல, அதிலே எல்லாவற்றையும் அரசாங்கம் ஒரு கச்சிதமாக இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை முறித்திருக்கின்றது, உடைத்திருக்கின்றது. அரசாங்கத்துக்கு நாங்க ஒரு வாழ்த்து தெரிவிக்கலாம். ஏனெனில் போலீசாரும் ஓரளவு ஐஜி வந்துகிட்டு ஜனாதிபதி யாழுவா தானே, அதனால அவர் அங்க இருக்குவார். இந்த நீ அதை இருக்குவார். இப்பொழுது இவருக்கு திங்கட்கிழமை 19ஆம் தேதி இவங்களுக்கு ரிமாண்ட் செய்யப்பட்டிருக்கிறாங்க. 19ஆம் தேதி திங்கட்கிழமை வருவதா, திங்கட்கிழமை அவங்களை ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு பெயில் கொடுக்கறதுக்கு மிக அதிக வாய்ப்பு தான் இருக்குது. நீண்ட தூரம் வெற்றிகளையே போலீஸுக்கும் ஏமாத்தி நீதிமன்றத்துக்கு ஏமாத்தினதான் குற்றம். ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டா இந்த மாதிரி வந்திருக்காது. ஒரு ஸ்டேட்மெண்ட் உண்டு இவர் வாயில நடந்ததை கொடுத்தீங்கன்னா இவர் வந்து அரெஸ்ட் செய்ய பண்ண மாட்டாங்க. இவரு நீதிமன்றத்தை டாப்பு காட்டி தானே போனாங்க. நீதிமன்றத்தை மதிக்கிறதில்லை இவங்க. அவங்களுக்கு ஒரு தனி சட்டமும் தனி நீதிபதியும் வேண்டும் என்றுதான் அவங்கள பாடு. இந்த நிலைமையில வெள்ளிக்கிழமை நீதிமன்றம் இயங்கும் தானே, எப்படி இயங்க தம்மனும். அதனால வெள்ளிக்கிழமை போலீசாரின் ஆதரவு நோட் பாயிண்ட் யுவர் ஹானர் போலீசார் அவங்க தானே சொல்லுவாங்க வியானோ அப்ஜெக்ஷன் என்று. அதாவது வெள்ளிக்கிழமை இவங்க மோசம் போட்டு கேட்கலாம், அது அவங்களோட உரிமை. பெரிய வக்கீல் ஒன்றை கொண்டு வந்து கேஸ் லோவும் கொண்டு வந்து சட்ட புத்தகத்தையும் கொண்டு வந்து நீதிவான மேசையை உடைக்கிற மாதிரி ஒரு ஃபைட் ஒன்று போகக்குள்ள டக்கண்டப்பள்ளி நீதிவான் கேட்பாரு போலீஸார்கிட்ட, என்னப்பா அவங்களோட கருத்தாண்டா சுவாமி வியானோ அப்ஜெக்ஷன் என்றால் அவர்தான் அங்கே வெளியாகுவாங்க. எப்படி பார்த்தாலும் இந்த மாதிரி ரவுடித்தனம் காட்டுறவங்க, சண்டித்தனம் காட்டுறவங்க, ஒரு புனிதமான உடைய உடுத்திக்கிட்டு மக்கள் மத்தியில அராஜகம் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி கலாட்டா பண்ற சண்டிகர்கள் எல்லாம் உண்மையிலே ஒரு 48 மணி நேரமாவது ஜெயிலுக்குள்ள இருப்பது ஒரு பெரிய விடயமுங்க. அது பெரிய விடயம். நீங்க கேட்ட எப்படி நினைச்சாலும் பரவாயில்ல. இப்ப பாருங்க மட்டக்களப்பில் சண்டி எந்த கொஞ்சம் கூட நிக்கல. அது சிசிஆர்பியில் நடந்த கேஸ். அதுக்கு அவங்க பணம் கொடுத்துட்டாங்களே, இதுக்கு கொடுக்கல. இது நல்ல நேரம், நாளைக்கு லீவு நாள், நல்லா இருக்குது, நல்லாவே இருக்குது. எப்படியும் குறைஞ்சது அண்ணாச்சி 48 மணி நேரம் கம்பி எண்ணுவது என்பதும் பெரும் விடயம் தான். எனவே இந்த அரசாங்கத்துக்கு இந்த மாதிரி விடயங்கள்ல நாங்க நன்றி தெரிவிக்கலாம். ஏதாவது நன்றிக்கு அப்பால் அரசாங்கம் எதிராக செஞ்சுதான் இவரு. அதனால போலீசார் கொஞ்சம் நிக்கிறாங்க, அரசாங்கம் பெருசா இதுல மைண்ட் பண்ணல, மைண்ட் பாய்ஸ். எனவே இந்த மாதிரி சண்டித்தனம் காட்டிக்கிட்டு அரசாங்கத்துக்கு எதிராகவும் கிளர்ச்சிகளை ஏற்படுத்தவும் வன்முறைகளை தூண்டவும் இந்த மாதிரி எடுக்கிறவங்க, இந்த மாதிரி ஒரு நகர்வு செய்கிறவங்களை அரசாங்கம் உள்ள தூக்கி போடணும். அது காணாது. என்ன 48 மணி மேல 48 நாளைக்கு உள்ள வைக்கணும். அதுக்கு போலீஸார் கொடுப்பாங்களா? அவங்க போலீஸார் எல்லாம் கொடுப்பாங்க. இந்த மாதிரி இந்த லீக் ஆக்குறது, அதாவது பி ரிப்போர்ட்டை வீக் ஆக்குறது. அப்ப ஜட்ஜி கிட்ட போய் இந்த மாதிரி கேட்கறது போய் கொடுக்கறதும் அவங்கதான். பி ரிப்போர்ட் அங்கப்படுறது ஒரு ஆளை கருப்பு பெட்டியான பிளாக் பாக்ஸ் மாதிரி அவருக்கு அந்த நீதிமன்றம் கிடைக்கிற ஒரு டாக்குமெண்ட். அது அந்த டாக்குமெண்ட்ல நிறைய ஓட்டரிக்குங்க. அதுதான் நாங்க சரியா பார்ப்போம்.
அதெல்லாம் நமக்கு புரியும் எந்த இடத்துல இதை வச்சு அடிக்கலாம், அதைத்தான் அடிப்பாங்க. அப்ப வெள்ளிக்கிழமை இவருக்கு பணம் கிடைக்கிறதுக்கு மிக அதிக வாய்ப்பு. சரி, வெள்ளிக்கிழமையும் கிடைக்கலையா, வெள்ளிக்கிழமை இன்னொரு விடயம் இருக்குல்ல, என்ன தெரியுமா? அதுல அதை நான் சொல்லக்கூடாது சொல்றேன். என்றால் அந்த நீதிவான் அவங்க அன்றைக்கு லீவ் அடிக்கலாம். அதாவது இன்றைக்கே அந்த நீதிபதி அவர்கள் இதுக்கு போவாங்க, இந்த லீவ்ல போவாங்க. என்னனால் அவருக்கு நாளைக்கு லீவ். அவர் வெளியூர் அம்பாறை மாவட்டக்காரர்ல, அவங்க அம்பாறை மாவட்டக்காரங்க துவங்கிகள் இருக்கிறாங்க எம்சிக்கு. அவர் என்ன இதை நாம சொல்லலாம், லீவ் அடித்தாங்கன்னா ஆக்டிங் ஜட்ஜி பணம் கொடுக்க மாட்டார். இது எப்படி சூப்பரா இருக்கும் இல்ல, சிரிக்கணும். அதாவது ஜட்ஜையா இந்த லீவ் போட்டா நாளைக்கு லீவ், வெள்ளிக்கிழமை அவர் லீவ் எடுத்திருப்பார், சனி ஞாயிறு லீவ், திங்கக்கிழமை பெர்மனன்ட் ஜட்ஜையா வருவாரு, கேஸ படிப்பார், கொடுப்பாரு. ஆக்டிங் ஜட்ஜ் அங்க உள்ள சீனியர் லாயர் கையில கொடுக்கறது. ஆக்டிங் ஜட்ஜ் அந்த பெஞ்சில் உட்காருவாரு, அநேகமா பெயில் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் பெர்மனன்ட் ஜட்ஜி இருந்தால் இவங்க மோதுவையில கொடுக்க வாய்ப்பு இருக்குது. வெள்ளிக்கிழமை ஒரு கொஞ்சம் நேரம் தானே, எப்படியும் பாலிக்கு போயிடும். அப்ப ஆக புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு 5 தினங்கள் அப்பாடா பானும் பருப்பும் அண்ணாச்சி தும்பார். எனவே இதெல்லாம் உங்களுக்கு சட்டத்தையும் நுணுக்கமான முறையில் தந்திருக்கிறோம். ஏன்னா பெர்மனன்ட் ஜட்ஜ் இது ஒரு கிரிமினல் கேஸ் தானே, பெர்மனன்ட் ஜட்ஜி தான் இந்த மாதிரி பணம் கொடுக்கலாம். அதை மீறி கொடுக்கவும் வாய்ப்பு இருக்கு. மக்களை புரிஞ்சு கொள்ளுங்க. எல்லாத்தையும் நாங்க உடைச்சு தந்துட்டோம், பார்த்துக்கொள்ளுங்க. மீண்டும் மற்றும் ஒரு காணொளி சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.